வணக்கம் உறவுகளே. நான் விஜயகாந்த் அண்ணாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச பதிவு ஒன்று போட போகிறேன். ஒரு மேடை பேச்சில் லியோனி பேசிகிட்ருக்கிறாரு. அவர் 7:50க்கு பேச்சு முடிச்சிடணும். அப்போ பேசிகிட்டே இருக்கிறாரு. 7:50 ஆயிடுச்சு, ஆனால் பேசிகிட்டே இருக்கிறாரு. அப்போது தேமுதிக தொண்டர்கள் ஒரு 5-6 பேர் வேகமாக மேடைக்கிட்ட போகிறாங்க லியோனி பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு. அங்கே போகும்போது இவர் பயந்துக்கிறார் லியோனி. இன்றைக்கி ஏதோ கலவரமாக போகுது, அடி உழுக போகுது அப்படின்னு போலீஸ்காரரை பார்த்து என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாரு. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த தொண்டர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன் உங்களை தொடர்ந்து பேச சொல்கிறாரு, அவர் கேட்குறாராம்மா நீங்கள் பேசுனதுன்னு சொல்லி சொன்னாராம்மா. இவர் தொடர்ந்து பேசி முடித்தோடனே விஜயகாந்த் அண்ணா மேடைக்கு பேசுறதுக்கு வந்தாராம்மா. என்ன செஞ்சார் தெரியுங்களா? லியோனி பார்த்தி வணக்கம் சொல்லி, உங்கள் பேச்சு அருமையாக இருந்துச்சு, நான் ரசித்து கேட்டேன்னு சொன்னாராம்மா. என்னன்னா, இவரை பற்றி தான் அவர் விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதை கூட மன்னிச்சுட்டு அவரோட பேச்சை ரசித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மாமனிதனை பார்க்க முடியுங்களா? நம்ம எல்லோரும் இழந்து இப்போ நிற்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன் இப்படி இருந்திருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.